ஒரு ஊரில் ஒரு அரசன். அவனுக்கு 4 குழந்தைகள். 3 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை. ஒரு நாள் வேட்டைக்காக காட்டுக்குள் சென்ற அரசன் அங்கே ஒரு மரக்கிளையில் சிக்கிக்கொண்டு கடுமையாக காயமடைந்தான். வலியில் தவித்தபோது ஒரு மர்மமான பெண் அவனை காப்பாற்றினாள். என்னை திருமணம் செய்து கொண்டால் உன் வலி குணமாகும் என்றாள் அவள். வலி தாங்க முடியாமலிருந்த அரசன் உடனே சம்மதித்தான். அற்புதமாக அவன் காயம் குணமடைந்தது. ஆனால் அந்த பெண்ணின் கண்களில் ஏதோ வித்தியாசம் இருப்பதை அரசன் உணர்ந்தான். இவள் என் குழந்தைகளை கொடுமைப்படுத்துவாளோ என்று பயந்தான். அதனால் யாருக்கும் தெரியாமல் தனது 4 குழந்தைகளையும் ஒரு தொலைதூர காட்டில் உள்ள பழைய அரண்மனைக்குள் ஒளித்து வைத்தான். அங்கே உணவும் பாதுகாப்பும் அனைத்தும் ஏற்பாடு செய்தான். அந்த அரண்மனை வெளியில் பார்த்தால் இடிந்து போனது போல இருந்தது. ஆனால் உள்ளே நுழைந்தவுடன் அது ஒளி வீசும் மந்திர மாளிகையாக மாறியது. அங்கே ஒரு நல்ல மனம் கொண்ட முதிய காவலர் இருந்தார். அவர் குழந்தைகளை கவனித்துக் கொண்டார். மூத்த 3 சகோதரர்கள் தைரியமாக இருந்தனர். ஆனால் அவர்களின் தங்கை மிகுந்த புத்திசாலி. அவள் எப்போதும், நாம் இங்கே ஏன் மறைந்து வாழ வேண்டும்? அப்பாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாள். ஒரு நாள் அந்த தங்கை அரண்மனையின் மறைவான அறையில் ஒரு பழைய கண்ணாடியை கண்டாள். அது சாதாரண கண்ணாடி அல்ல. அதில் பார்த்தால் அரண்மனையில் நடப்பது தெரியும். அதில் அவர்கள் தங்கள் அப்பாவையும் புதிய ராணியையும் பார்த்தார்கள். அந்த ராணி இரவில் ஒரு மந்திரவாதியாக மாறி, அரசனின் குழந்தைகள் எங்கே என்று கோபமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் உண்மையில் ஒரு சூனியக்காரி. அரசனை திருமணம் செய்தது அவன் அரசாட்சியை கைப்பற்றவே. நாம் அப்பாவை காப்பாற்ற வேண்டும் என்றாள் தங்கை. 3 சகோதரர்களும் உடனே ஒத்துக்கொண்டனர். அந்த முதிய காவலர் அவர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொன்னார். அந்த சூனியக்காரியின் சக்தி ஒரு கருங்குளத்தின் நடுவே தாமரை மலரில் மறைந்திருக்கிறது. அது காட்டின் ஆழத்தில் இருக்கும் மந்திர குளத்தின் நடுவே இருந்தது. அடுத்த நாள் நால்வரும் தைரியமாக காட்டிற்குள் சென்றார்கள். பாதையில் கொடிய மிருகங்கள், இருள், மாயை, பல சோதனைகள். முதலில் ஒரு பெரிய சிங்கம் கர்ஜித்து அவர்களின் வழியை மறைத்தது. அதன் கண்கள் தீப்பொறி போல ஜொலித்தன. ஆனால் மூத்தவன் அமைதியாக, நாம் பயப்படவில்லை என்று துணிவுடன் முன்னேறினான். அந்த தைரியத்தை உணர்ந்த சிங்கம் மெதுவாக பின்வாங்கியது. அடுத்து ஒரு நீளமான விஷப்பாம்பு பாதையை சுற்றி கிடந்தது. தங்கை புத்திசாலித்தனமாக ஒரு குச்சியை எடுத்து தரையில் தட்டினாள். அதனால் பாம்பு பயந்து காடுக்குள் ஊர்ந்து சென்றது. காட்டின் நடுவில் திடீரென்று அடர்ந்த இருள் சூழ்ந்தது. எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றான் இளையவன். அப்போது தங்கை தனது கையிலிருந்த சிறிய தீப்பெட்டியை ஏற்றி ஒளி கொடுத்தாள். அந்த சிறிய ஒளியே அவர்களுக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தது. அவர்கள் நடந்து கொண்டிருக்கையில் திடீரென்று முன்பாக ஒரு ஆழமான பள்ளம் தோன்றியது. நாம் இங்கே இருள் விழுந்து விடுவோமா என்றான் ஒரு சகோதரன். ஆனால் 2வது சகோதரன் கல்லை எறிந்தபோது அது நேராக தரையில் விழுந்தது. அப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அது மாயை. அந்த சூனியக்காரியின் சக்தி ஒரு சாதாரண பொருளில் இல்லை. காட்டின் ஆழத்தில் இருக்கும் கருங்குளத்தில் மலரும் மந்திர தாமரை மலருக்குள்தான் அவளின் உயிர் மறைந்திருக்கிறது. அந்த குளம் எப்போதும் பனியால் மூடப்பட்டிருக்கும். நில ஒளி படும் நேரத்தில் மட்டும் அந்த தாமரை மலரும். நால்வரும் தைரியமாக அந்த கருங்குளத்தை அடைந்தார்கள். குளத்தின் நீர் கருமையாக அசைந்தது. திடீரென்று நீருக்குள்ளிருந்து ஒரு பெரிய முதலை மேலே வந்தது. பின்னோக்கி செல்லுங்கள் என்று அது கர்ஜித்தது. ஆனால் தங்கை அமைதியாக, நாங்கள் தீமை செய்ய வரவில்லை, உண்மையை காப்பாற்ற வருகிறோம் என்றாள். அவள் குரலிலிருந்த நம்பிக்கை காரணமாக முதலை அமைதியாக நீருக்குள் மறைந்தது. அந்த நேரத்தில் நிலவு மேகத்திலிருந்து வெளிவந்தது. நில ஒளி குளத்தின் நடுவில் விழுந்ததும் ஒரு ஒளி வீசும் வெள்ளை தாமரை மெதுவாக மலர்ந்தது. மலர் சுற்றி மாய நிழல்கள் ஆடின. சூனியக்காரியின் குரல் காற்றில் ஒலித்தது. அதை தொட்டால் உங்களுக்கு ஆபத்து என்று. 3 சகோதரர்கள் பயந்தார்கள். ஆனால் தங்கை தைரியமாக நீருக்குள் இறங்கி அன்புடன் அந்த தாமரையை தொட்டாள். அந்த நேரத்தில் தாமரை சிவப்பு நிறமாக மாறியது. பின்னர் மெதுவாக வெண்மையாக ஒளி வீசியது. ஒற்றுமை, அன்பு, உண்மை, இதுவே எங்கள் சக்தி என்று நால்வரும் ஒன்றாக சொன்னார்கள். உடனே தாமரை ஒளியாக ஆகாயத்திற்குள் உயர்ந்தது. அதே நேரத்தில் அரண்மனையிலிருந்த சூனியக்காரி சக்தி இழந்து கீழே விழுந்தாள். அவளின் மாயை முற்றிலும் உடைந்தது. ராணி தரையில் விழுந்து கத்தினாள், அன்பு இருக்குமிடத்தில் எனக்கு சக்தி இல்லை என்று. ஒரு பெரிய சத்தத்துடன் மாயம் உடைந்தது. அரண்மனை மீண்டும் பிரகாசமான ஒளியால் நிரம்பியது. அரசன் குழந்தைகளை அணைத்துக் கொண்டு அழுதான். நான் செய்த தவறை மன்னியுங்கள். நான் பயந்தேன், ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தீர்கள். நால்வரும் ஒன்றாக சொன்னார்கள், நாங்கள் ஒருபோதும் உங்களை விட்டு போவதில்லை அப்பா என்று.
அடுத்த நாள் காலை அவர்கள் அனைவரும் மீண்டும் பெரிய பொன்னரண்மனைக்கு திரும்பினர். இப்போது அந்த அரண்மனை பயமின்றி அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த இடமாக மாறியது. சிறிய இளவரசி அந்த தாமரையை அரண்மனை தோட்டத்தில் நட்டாள். அது தினமும் மலர்ந்தது. அன்பு இருக்கும் வரை இருள் வெல்லாது என்பதற்கான நினைவாக. நாட்கள் கடந்தன. 3 இளவரசர்கள் நல்ல ஆட்சியாளர்களாக வளர்ந்தனர். சிறிய இளவரசி அறிவும் கருணையும் நிறைந்த தலைவியாக ஆனாள். அரசன் பெருமையுடன் பார்த்தான். அவர்கள் மீண்டும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்தனர். அரண்மனை இப்போது பயமற்ற இடம். அது குடும்பத்தின் அன்பால் காக்கப்பட்ட இடம். கதையின் நீதி: அறிவும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம். எப்போதும் விடாமுயற்சியே வெற்றியை தரும்.